ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. வீடியோஸ் போட்டு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக வந்து போட முடியல. கொஞ்சம் ஹெல்த் வைஸும் ப்ராப்ளமாக இருந்தது. படிக்கிறதும் அவ்வளோக்கா படிக்கலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் கிளாஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். அப்புறம் 21 டேஸ் சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்னா என்னை பற்றி பெருசாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆல்ரெடி ஐஎம் அப்படிங்கிற என்னோடய ஒரு வீடியோலேயே வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ பரவாயில்ல, இந்த வீடியோலையும் சொல்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏஜ் தான். நான் என்னை பற்றி சொல்கிறேன், கடைசியாக வந்துட்டு என்னோடய ஏஜ் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து திருப்பூர். நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில். யூஜி பிஜி ரெண்டுமே வந்து சேம் காலேஜில் தான் படித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 2 இயர்ஸ் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கோயம்புத்தூர் தான். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7-8 இயர்ஸ் பக்கம் வந்து கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். பட் என்னோடய வீடு வந்து திருப்பூரில் தான் இருந்துச்சு. காலேஜஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, ஜாப் போயிட்டுருக்கும்போதெல்லாம் அவ்வளோக்கா பெருசாக எந்த தாட்டும் இல்லை. ஜாலியாக அப்படியே போய்கிட்டு இருந்தது பீஸ்ஃபுல்லாக. அப்புறம் கொரோனா பீரியட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு சும்மா இருக்கவே முடியல. அதனால் வந்துட்டு ஏதாவது பண்ணலாம், சரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை, உனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இன்னும் இவ்வளோ நாள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு அலைன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டடீஸ் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோக்கா படிக்க முடியல. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. அப்புறம் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிட்டு பேபியெல்லாம் வந்துட்டதுனால கொஞ்சம் படிக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு இப்போ 2.5 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இதுலேருந்து என்னோடய ஏஜை கேல்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ 29 இயர்ஸ் ஆகுது. என்னோடய ஏஜ் வந்து 29. நிறைய பேரோட கொஷின் வந்து இதுதான் இருந்தது. ஸோ அதனால் ஏஜ் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. மேக்ஸ் கிளாஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லைன்னா 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயே போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி போடுற அளவுக்கு அந்த டைம் வந்து இருக்காது. ஒவ்வொரு சம்னா நான் அப்படியே டக்குன்னு போட்டுருவேன். அந்த மாதிரி இதில் நீங்களும் வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு ஒவ்வொரு சம் பார்த்துக்கலாம் டெய்லி. அடுத்து பார்த்திங்கன்னா பெருசாக என்னை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸ்க்கு வேணால் நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா என்னால் படிக்க முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து வைஸ் ரொம்ப முடியல. அதுவும் இல்லாமல் ஷெட்யூல் படி கொஞ்சம் ஜிஎஸ் மட்டுமாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்குமே வந்துட்டு ஜிஎஸ் தானாக படிக்க முடியல. கொஞ்சம் வீடியோ கிளாஸ் மாதிரி பார்த்துட்டு அப்படியே அதை வச்சே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மேக்ஸு தமிழெல்லாம் அவ்வளோக்கா சுத்தமாக படிக்கலை, பையனையும் பார்த்துட்டு இருந்ததுனால. ஸோ இந்த வீக் அப்படியே போயிடுச்சு. டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோக்காலாம் அட்டன் பண்ணலை. அந்த தமிழ் லிங்க் ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுலேயுமே நான் அவ்வளோக்கா அட்டன் பண்ண முடியலை. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். என்னோடய அம்மா அப்பா வீடும் பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வீடும் பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ நாங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து 10 மினிட்ஸ் ட்ராவல், கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐஎன்எம் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஐஎன்எம் வந்து ஆல்ரெடி புக் ரீடிங் எல்லாம் முடிச்சுட்டேன். புக் ரீடிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சரி இயர்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சு படிக்கலான்னு சொல்லி வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே இயர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்துட்டு என் பையனும் கொஞ்சம் அவ்வளோக்கா படிக்கவும் விட மாட்டேங்கிறாரு. என்னென்னா அவர் கூட விளையாடணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கார். எல்லோரும் ஒர்க் போயிடுறாங்க இல்லைங்களா. ஒர்க் போயிட்டதுனால நான் மட்டும்தான் அவன் கூட இருந்தாகணும். வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் அவ்வளோக்கா இங்கே வந்து அவனுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஆளுங்களும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்கூல் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் தான் கம்பெனி கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியுது. மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனவங்க, பேபி வச்சுருக்கிறவங்க தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாதவங்க பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி தோணும், எனக்கு இப்போ 29 இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜு. நானே வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ, நம்ம வந்து ஒரு கரியரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக படிக்கிறீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பற்றி யோசிக்க
யோசிக்காமல் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே போயிட்டு இருங்க. பட் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களோட கரியர் பாத் வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போய்க்கோங்க. ஏன்னா வந்து நம்மளோட டிசிஷன் பொறுத்து தான் எல்லாமே. என்னோடது வந்து டீச்சிங் ஃபீல்டில் தான் இருந்துச்சு. பட் வந்து நான் திருப்பூரில் தான் என்னோட இது அப்படிங்கும்போது வந்துட்டு என்னோட இதே வந்து கரியரே வந்து மாறிடுச்சு. எனக்கு வந்து இப்போ டீச்சிங்கில் போகிறதுக்கு வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோட இந்த டைமை வந்துட்டு பையனை வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுலேயே படித்து இதுலேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் வந்துட்டு இதுலேயே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ தான் மேரேஜ் ஆகி பேபி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறேன்னா தாராளமாக எந்த யோசனையும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து நம்ம கையில் ஜாப் ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்து யோசிச்சுட்டே அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம டைமும் போய்கிட்டே இருக்கும், ஏஜும் நமக்கு வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். பர்டிகுலராக ஒரு பொண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். காலேஜ் படிக்கும்போதே இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிற தாட் வந்துடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போங்க. வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பையனை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நான் டீச்சிங் ஃபீல்டே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். பட் நம்ம இவ்வளோ நாள் வந்து இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டோம், இதை ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான். ஸோ அதனால் டீச்சிங்கே பண்ணாலும் நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகவே வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய தாட் வந்து. நீங்களாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 21 டேஸ் சேலஞ்ச் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து என்னால் 2-3 டேஸ் வந்து சுத்தமாக படிக்க முடியல. ஸோ இருந்தாலும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 21 டேஸ் சேலஞ்சில். இடையில வந்து தமிழும் மேக்ஸும் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்க மாட்டேன். உமன்ஸ் வந்துட்டு நம்ம கரியரை வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சூஸ் பண்ணுறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட இதே வந்து சுச்சுவேஷனே வந்து அப்படி தான் அமைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டு போட்டுகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, கண்டிப்பாக நமக்கான ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் எதுவும் நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். 21 டேஸ் சேலஞ்சில் நான் என்னென்ன முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் தான் வந்துட்டு இப்போதைக்கு நான் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இருக்கிற டைமில் வந்து எப்படி கன்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து படிச்சுட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் ஐஎன்எம் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க போயிட்டு குக்கிங் எல்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.